வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் 6, 7த் அண்ட் 8த் வந்துட்டு நம்ம ஃபுல்லா முடிக்க போறோம். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் எல்லாமே. இன்னைக்கு 6ஆம் வகுப்புடைய சமூக அறிவியல் பார்க்க போறோம். சமூக அறிவியல்ல வரலாறுடைய பாடங்கள், புவியியலுடைய பாடங்கள், குடிமியலுடைய பாடங்கள், பொருளியலோட பாடங்கள் எல்லாமே ஒரு ரிவிஷன் மாரி பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் மாரி டெட்டுக்கு நீங்க இத பார்த்துட்டு போயிட்டு ஒரு ரிவிஷன் ஹிண்ட்ட எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் தாராளமா எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்ம் 1, டெர்ம் 2, டெர்ம் 3 எல்லாத்தையுமே சேர்த்து தான் 6ஆம் வகுப்பு பாடம் இன்னைக்கு பார்க்க போறோம். வரலாறு, புவியியல், பொருளியல் மற்றும் சிவிக்ஸ் குடிமியல் 4மே சேர்த்து பார்க்க போறோம். அதில என்ன டாபிக்னா, வரலாறு என்றால் என்ன? மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள், வட இந்தியாவோட வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவோட பெருங்கற்கால பண்பாடு, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை, பண்டை கால தமிழகத்தில் சமூகம், பண்பாடு, சங்ககாலம், இந்திய மௌரியருக்கு பின்னர் பேரரசுகளின் காலம், குப்தர் மற்றும் வர்தனர், தென்னிந்திய அரசுகள் இதெல்லாம் வரலாறுடைய டாபிக். புவியியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டாபிக் பார்க்குவோம். இதிலேயே டெர்ம் 1, டெர்ம் 2, டெர்ம் 3 கம்ப்ளீட் ஆயிருச்சு. பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடலும், வளங்கள், ஆசியா மற்றும் ஐரோப்பா, புவி மாதிரி, பேரிடரை புரிந்து கொள்ளுதல். குழுமியல் பொறுத்தவரைக்கும் ஒரு 6, 7 டாபிக் பார்ப்போம். பன்முகத்தன்மையின் அறிவோம், சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும், சாலை பாதுகாப்பு. பொருளியல்ல ஒரு படம் பார்ப்போம். ஓர் அறிமுகம். ஓகேங்களா? இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து பாடசாலையிலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நடுவுல இந்த பாலசடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அந்த இடத்துல நான் வந்து அழுத்தி வாசிக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வரலாறு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரலாறு அப்படின்றது வந்து ஒரு காலவரிசையுடைய பதிவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு கடந்த காலத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதோடைய பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வரலாறு எந்த சொற்கள்லேருந்து வந்தது? எந்த மொழி வந்து அடிப்படையில வந்தது அப்படின்னு கேள்விகள் வந்தால், கிரேக்க மொழி. ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டோரியாவில் இருந்து வரப்பட்டது தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாறியிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னா பொருள் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேங்களா? ஸோ வரலாற்றை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம் பிரிப்பாங்க. அதாவது புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு படிப்பாங்க. அப்புறம் வரலாற்று காலம் அப்படின்னும் பிரிப்பாங்க. என்ன அது புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டா, நம்ம முந்தைய கிளாஸ்லயே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதன் வந்து கற்கருவிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு பிந்தைய காலம் அப்படின்னும்போது, உங்களுக்கு அந்த வளங்கள் எல்லாமே எழுதப்பட்ட வளங்களாவும், லிட்ரரி சோர்ஸாவும் கிடைச்சிருக்கும். ஆர்க்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் தான் மேக்ஸிமம் கிடைச்சா, அது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதுவே எழுத்துப்பூர்வமா கிடைத்தால், அது வரலாற்றுக்கு பிந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்த இடைப்பட்ட காலம் தான் வரலாற்றுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் மக்களுடைய வாழ்க்கை முறையாகட்டும், இல்ல இந்த மனிதர்களுடைய பயன்படுத்திய கற்கருவிகளாகட்டும், பாறைகள் மீது அவங்க தீக்குச்சி அதாவது ஒரு கரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரி துண்ட வச்சு எழுதுறதாகட்டும், இல்லன்னா அந்த குகை சுவர்கள்ல வந்து தீட்டப்பட்ட ஓவியங்களாகட்டும், இத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, மத்தபடி கையால் எழுதப்பட்டோ, ஒரு பேப்பர்ல எழுதப்பட்டோ, இல்ல ஓலைச்சுவடிகள்ல எழுதப்பட்டோ ஒரு விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேம், வரலாற்று காலத்த நீங்க 2ஆ பிரிக்கணுன்றீங்க. எப்படி பிரிக்கலான்னு பார்த்தா, ஒண்ணு கிமு, இன்னொன்னு கிபில வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டு முன் அதான் கிமுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இல்ல பொது ஆண்டிற்கு முன் சொல்லுவாங்க. கிபினா கிறிஸ்து பிறப்பதற்கு பின், இல்ல பொது ஆண்டுக்கு பின். ஓகேங்களா? ஸோ 2500, 2000, 1500, 1000, 500 ஓகேங்களா? இது வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். எப்படின்னா மௌரிய காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க 261 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏறிட்டு வரும். ஒரு வரிசை குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப நம்ம இருக்கிறது ஏறிக்கிட்டே வரும். ஸோ இது வந்து வரலாற்றுக்கு பிந்தைய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தது தான். வரலாற்றுக்கு முந்தைய காலத்த பற்றி உதவும் சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பாறைகளாகட்டும், குகை சுவர்கள்ல வரையப்பட்ட ஓவியங்களாகட்டும், பாறை ஓவியங்களாகட்டும், கற்கருவிகளாகட்டும், புதைப்படிவங்களாகட்டும், தொல்லியலாகட்டும், இது எல்லாமே நமக்கு சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, துறைகள் பொறுத்தவரைக்கும் என்ன நியூமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா நாணயம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு காயின்ஸ் அந்த காயின்ஸ பத்தி படிச்சு வரலாற தெரிஞ்சுக்கிற ஸ்டடீஸ் தான் நியூமஸ்மேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. கல்வெட்டியல் வந்து எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க. இல்ல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். கல்வெட்டுல வந்து பதிவு செய்யப்பட்ட, அந்த ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட வார்த்தைகள படிச்சு வரலாற்ற தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
சரி, கற்கரைகளுடைய கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா? அது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கற்காலம் பொறுத்தவரைக்கும் கோன்பூர், நெவாசா போன்ற இடங்கள்ல கிடைச்சிருக்கு. பாறை குகைகள்ல வசிப்பிடங்களாக இருந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி பிம்பேட்டக்கா வந்துட்டு பழைய கற்காலத்துக்கான எக்ஸாம்பிள். புதிய கற்காலம் பொறுத்தவரைக்கும் மெகர்கர் ஆகட்டும், மாகாரா, அன்சாஹி பள்ளத்தாக்கு, நெக்ஸ்ட்டு சீரன்ட்டு, கோல்டிவா, புர்ஹோம், தவோஜ்லி, ஹேட்டிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. ஓகேங்களா? அதில பையம்பள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு கற்காலம் பொறுத்தவரைக்கும் ஹல்லூர். வெண்கல காலம் பொறுத்தவரைக்கும் லோத்தல். கிடைக்கப்பட்ட சான்று வெண்கல காலம்னா பிரான்ஸ் இஸ் த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திரப்பாக்கம், அரியலூர், பெரம்பலூர், ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. இது எதோட சான்று அப்படின்னு கேட்டாங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகளோட கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகள் இது அப்படின்னு சொல்லலாம். சரி, தம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காமா. அந்த வார்த்தை எந்த சொல் அப்படின்னு கேட்டா, சான்ஸ்கிரிட்டா, பிரகிருதமா, இல்ல பாலியா அப்படின்னு கேட்டா, பிரகிருத மொழி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சமஸ்கிருதத்தில தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் வந்து தம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருதம்ல அழைக்கிறாங்களாம். இந்த தம்மா அப்படின்ற ஒரு டேஷ் தம்மா அப்படின்னு கேட்டா, அறநெறி அப்படின்றது தான் பொருள். ஓகேங்களா? சரி, பாறை ஓவியங்கள்னு சொல்லிட்டோம். அந்த பாறை ஓவியங்கள்ல என்ன தீட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா, அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? நாங்க வந்து இப்ப வேட்டையாடினோம், நாங்க எப்படி சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த நடுக்கல் வச்சும் நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நெறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்களாம் பாறைகள் மீது. அவங்களுடைய மேக்ஸிமம் எப்படின்னா, எப்படி கேள்விகள்னா கூற்றுல அவர்களுடைய தினசரி வாழ்வு நிகழ்வுகளை பதிவு செய்தார்கள் அப்படின்னு இருந்தா கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ மனிதன் வந்து முதல்ல பழகுன விலகு அப்படின்னு கேட்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாய் தான் மனிதன முதல்ல வந்து பழகுனாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் மாடுகளாகட்டும், ஆடுகளாகட்டும், கோழிகளாகட்டும் இது எல்லாமே வந்து பழக ஆரம்பிக்குது. நாய் தான் மனிதன் வந்து மிக ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு விலங்கு. ஏன் அப்படின்னா மோப்ப சக்தி அதிகம். அவன் வேட்டையாட போறான், அந்த இடத்துல விலங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே காட்டி குடுத்துரும். அவனோட உயிருக்கு வந்துட்டு உத்தரவாதம் தரும். ஓகேங்களா? அதனால நாய தான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்றாங்க. சரி, தொல்பொருள் ஆதாரங்கள்னு சொல்றாங்க. இந்த தொல்பொருள் ஆதாரங்கள் பொறுத்தவரைக்கும், தொல்க தொல்கை திறன் பொருட்கள்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பானைகளாகட்டும், பொம்மைகளாகட்டும், கருவிகளாகட்டும், அணிகலன்களாகட்டும், நாணயங்களாகட்டும், இது எல்லாமே ஆர்க்கியாலஜிக்கலான பொருட்கள். கல்வெட்டுகள்னு பார்க்கும்போது, கோவிலுடைய சுவராகட்டும், இல்ல வந்து கல்லு ஆகட்டும், உலோகத் தூண்களாகட்டும், இல்ல பாறை கல்வெட்டாகட்டும். இந்த மான்யூமெண்ட்ஸ் நினைவு சின்னம் அப்படின்னும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அரண்மனைகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், மடங்கள், கோயில்கள் இது எல்லாமே நினைவு சின்னமா இருக்கும். ஓகேங்களா? சரி மேம். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். வரலாற்றுடைய சான்றுகள்ல வெளிக்கொணர்ந்த அசோகருக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அசோகருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெற்றிக்கு பின்ன அவருடைய போர துறக்கிறாரு. எப்ப? கலிங்க போர் வந்துட்டு நெறைய ரத்த வெள்ளம் மாரி ஓட ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த வெள்ளம் மாரி அந்த ரத்தத்த பார்த்து அசோகர் வந்து, "இல்ல இதுக்கு மேல நான் பௌத்தத்துக்கு மாறுறேன். நான் இதுக்கு மேல போர் வந்து இது பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு தர்மத்துக்கு மாறுறாரு. சரி மேம், இப்ப இவ்ளோ வீரமா இருந்திருக்காரு, இவ்ளோ போர்கள் செஞ்சிருக்காரு. அவரால என்ன நமக்கு நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அவர் வந்து 13 கல்வெட்டுகளும் மேஜர் ஆர்கைடிக், மைனர் ஆர்கைடிக் அந்த மாரி சொல்லிட்டு பாறை கல்வெட்டுகள செதுக்கியிருப்பார். அந்த பாறை கல்வெட்டுகள் மூலியமா அங்க ஆட்சி புரிந்தவங்க யாரு? அத சுத்தி அவர்கள சுத்தி அந்த சமகாலத்தில ஆட்சி புரிந்த மன்னர்கள் யாரு? அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கொள்கைகள் அனைத்துமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முதலாக விலங்கு இது பார்த்தாச்சு. ஓகே. ஸோ, அந்த மாரி பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, அசோகர் என்னன்னா, அவருடைய இதுல இருந்து தர்ம சக்கரத்த எடுக்குறாங்க. அந்த ஆரக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 ஆரக்கால் சக்கரமும் அசோகர் நிறுவியலருந்து தான், சாரநாத்லருந்து தான், கற்றூர்லேருந்து அந்த முத்திரைய வந்து நம்மளுடைய கொடியில எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2ஆம் கல்வெட்டுலயும், 13வது கல்வெட்டுலயும் சேர, சோழ, பாண்டியர்கள பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. முக்கியமா 13வது கல்வெட்டுல கலிங்கவர பத்தி சொல்லியிருப்பாரு. முதல் கல்வெட்டுல எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. முதலாக ஹாஸ்பிட்டல், அதாவது அனிமலுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டினவரும் நம்ம அசோகர் அவர்கள் தான். இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய தகவல்கள் வந்து அசோகருடைய குறித்து நெறைய தகவல்கள் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டு வரையுமே இது பெருசா அந்த அளவு வந்து வரலாற்று பக்கங்கள்லாம் வந்து இது கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ் அவர்களும், ஜேம்ஸ் பிரென்சப் அவர்களும் தான் அலெக்சாண்டர் கன்னிங்கம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்பை வெளி உலகுக்கு கொண்டு வந்தன. இந்த கேள்விகள் ஒரு டைம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 2014 15ஆன்னு தெரியல. என்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வந்த ஆங்கிலேயர் யார்? முதலாக இந்த வார்த்தை என்ன? முதலாக ஆங்கிலேயர் யாருன்னு இருந்தப்ப ஆன்சர் ஜேம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கள் தான். ஓகேங்களா?
அவங்க கூட இருந்தவர் வில்லியம் ஜேம்ஸ் அவர்களும், அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட அடிப்படையில சார்லஸ் ஆலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். இவர் என்ன பண்றாருன்னா, அசோகர குறித்து நெறைய வரலாறு ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ்லாம் சேகரிச்சு ஒரு நூலா வெளியிடுறாரு. யாரு? அசோகர பத்தி வரலாற்று ஃபர்ஸ்ட்டு வெளிய கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா, ஜேம்ஸ் பிரான்சப் அவர்கள் தான். அவங்க கூட இருந்தவர் யாருன்னு கேள்விகள் வந்தா, வில்லியம் ஜேம்ஸ் அவர்களும், வில்லியம் ஜோன்ஸ் அவர்களும், நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களும். அதுவே ஒரு டாக்குமெண்ட்லாம் சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் ஆலன் அவர்கள். அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா? இந்த கேள்விகள் ரீசென்ட்டாவே வந்திருந்தது. எந்த எக்ஸாம் ஞாபகம் இல்ல. தமிழ்நாட்டு கேள்விகள்ல வந்திருந்தது. ஓகேங்களா? இது எல்லாமே அசோகர பத்தி வெளிவந்த செய்திகள். சாந்தி ஸ்தூபா ஆகட்டும், சாரநாத் கர்ட்டூன்கள் ஆகட்டும், அசோகருடைய பெருமையை எடுத்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. இலக்கிய ஆதாரங்கள் பொறுத்தவரைக்கும், மதசார்பற்ற இலக்கியங்கள், மதசார்புள்ள இலக்கியங்கள், இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள்னு பிரிப்பாங்க. இது என்ன மதசார்பு, மதசார்பற்றன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதத்த அடிப்படையாக கொண்டு எழுதப்பட நூல்கள் எல்லாமே மத நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேவாரம் ஆகட்டும், திருவாசகம் ஆகட்டும், 4000 திவ்ய பிரபந்தங்களாகட்டும், இதிகாசங்கள் பொறுத்தவரைக்கும் ராமனுடைய அவதாரத்த குறிக்கும் ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், இந்த மாரி புராணங்கள்லாம் இதிகாசம். இதுவே எது மத சார்பு அற்ற இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பயணிகள் யான்ஷாங் ஆகட்டும், மெகஸ்தனீஸ் ஆகட்டும், மெகஸ்தனீஸ் ஆகட்டும், இல்லன்னா வந்து இட்சிங் ஆகட்டும், ஃபாகியானுடைய நூற்குறிப்பாகட்டும், இந்த நூல்கள் எல்லாமே மத சார்பு இல்லாதது. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த மதத்த பத்தியும் எழுதல. அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்த பத்தி எழுதியிருப்பாங்க, மக்கள பத்தி எழுதியிருப்பாங்க, அவங்களோட டிராவல பத்தி எழுதியிருப்பாங்க. எது மத சார்புள்ள இலக்கியங்கள்லாம் பார்த்தாச்சு. நாட்டுப்புற கதைகள் இதுவுமே மத சார்பு அற்றது. மாரல் ஸ்டோரீஸ் இதுவும் மத சார்பற்றது. திருக்குறளும் மதம் சார்பற்ற நூல். ஓகேங்களா? இது மூலியமா நம்ம வரலாற்றுடைய முந்தைய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பயிற்சி வினா. பயிற்சி வினா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு பயிற்சி வினாவும் பார்த்தா தான் லெசனோட இது பார்க்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேர்மோடைய ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சுட்டு நான் பயிற்சி வினா குடுக்குறேன். ஸோ ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் நமக்கு நடத்துறோம். மேபி இது ஒரு 2 ஹவர்ஸ் கூட வீடியோ போலாம். ஓகேங்களா? முதல் கேள்வி பாருங்க. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது? அப்படின்னு கேட்குறாங்க. வேட்டையாடுறது தான். ஹண்டிங் தான் பழைய கற்கால மனுஷனுடைய முக்கியமான தொழிலாவும் இருந்தது. உணவும் அப்படிதான் சேகரிக்கிறான். ஓகேங்களா? சரி, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அருங்காட்சியகமா, புதைப்பொருள் படிமங்களா, கற்கருவிகளா, எலும்புகளா அப்படின்னு கேட்டால் அருங்காட்சியகம் தான். மியூசியம் சொல்வோம். 3வது கேள்வி. வரலாற்றின் தந்தை என கூறப்படுவர் ஹெரோடோட்டஸ் அவர்கள். ஓகேங்களா? பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய். அசோக சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. நெக்ஸ்ட் பாருங்க. 6வது கேள்வி நான் சொன்ன முக்கியமான கேள்வி. தி சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன் அவர்கள். ஓகேங்களா? டி ஆன்சர். ஆப்ஷன். 7வது கேள்வி. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் கீழ்க்கண்டு எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம். சாரநாத் கர்ட்டூன். ஓகேங்களா? சாந்தி ஸ்தூபாஸ் கூட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. சாந்தி ஸ்தூப்பால எம்பரர் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிங்கம் போட்டு இருக்கும். ஆரக்கால் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரநாத் கர்ட்டூன்லேருந்து தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி. தம்மா என்பது டேஷ் சொல்லாகும். இங்க பாருங்க எவ்வளோ அழகா குடுத்துருக்காங்க. தர்மம் அப்படின்னு வந்தா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? தம்மா அப்படின்னு வந்தா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. தர்மம் அப்படின்ற சொல் திரிஞ்சு தான் தம்மா அப்படின்ற சொல் வந்திருக்கலாம். இல்ல தம்மா திரிஞ்சு தான் தர்மம் வந்திருக்கலாம். தம்மா அப்படின்னா பிரகிருதம், தர்மம் அப்படின்னா வந்துட்டு சமஸ்கிருதம் வரும். ஓகேங்களா? 9வது கேள்வி பார்க்கலாம். ஹிஸ்டோரியா என்ற சொல் வந்து கிரேக்க சொல். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. 10 கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. கூற்று ஏ. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் 10வது கேள்விக்கு. அப்ப பாருங்க, கூற்று கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா நாய் தான் மோப்பம் பிடிக்கும். ஸோ கூட்டு போயிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். காரணம், குகைகளின் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்துகின்றன. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானவை. நெக்ஸ்ட் பாருங்க. தவறான இணையை கண்டுபிடிக்க 11வது கேள்வி. ஓகேங்களா? ஸோ பாருங்க. பழைய கற்காலம் கற்கருவிகள் கரெக்ட்டு. பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள் கரெக்ட்டு. செப்பு தகடுகள் வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் கரெக்ட்டு. என்ன தப்புனா ஆப்ஷன் டி தான் தப்பு. பூனைகள் முதலில் பழக்கப்பட்ட விலங்கு கிடையாது, நாய்கள் தான். 12வது கேள்வி. பிற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஏ. பாறைகள் மற்றும் குகைகளின் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. கரெக்ட். ஏ.
பி பாருங்க, வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. கரெக்ட்டு. சி பாருங்க, பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். ஏன் அவங்க குடும்பத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப இருக்க மனுஷங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபியூச்சர பத்தி இப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ சி தான் தப்பு. ஓகேங்களா? பல வண்ணங்கள் கரெக்ட்டா. அவங்க பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மண்ணு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர்ஸ்லாம். ஓகேங்களா? 13வது கேள்வி பாருங்க. பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாறை ஓவியங்கள் பொறுத்தவரைக்கும் பொறுத்துக்க வெயிட் பண்ணுங்க. இங்க இருக்க ஆப்ஷன். ஏ தான் ஆப்ஷன். ஓகேங்களா? பாறை ஓவியங்கள் அப்படின்னா வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. நெக்ஸ்ட் எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பு தகடுகள். அசோகர் அப்படின்னா புகழ்பெற்ற அரசர். மதசார்புள்ள இலக்கியம் தேவாரம். 14வது கேள்விகள் பாருங்க. தாழிகள் அப்படின்னா என்னன்னா தாழிகள்லாம் கலைப்பொருட்கள். ஓகேங்களா? மகாபாரதம் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத சார்புள்ள இலக்கியம். சாந்தி ஸ்தூபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவு சின்னம். பட்டினப்பாலை அப்படின்னா இலக்கிய ஆதாரம். ஓகேங்களா? ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறநெறி. சி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17வது கேள்வி. கலிங்க போருக்கு பின் பேரரசர் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார். கரெக்ட். பல உயிர்களை போரில் மடிவதை கண்டு வந்தார். ஓகேங்களா? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17க்கு பி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. 16வது கேள்வி. பெரிய கோயிலை கட்டுவித்தவர் ராஜராஜ சோழன். இக்கூற்றுடன் தொடர்புடையது தஞ்சாவூர். தவறான இணை பாருங்க. அரண்மனை திருமலை நாயக்கர் அவர்கள். ஓகேங்களா? 19வது கேள்வி. ஓகேவா? ஸோ 24 ஆரக்கால் சக்கரம் சாந்தி ஸ்தூபி. ஓகேங்களா? சி நாணயவியல்னா நாணயம் சார்ந்த துறை. கல்வெட்டு கல்வெட்டு துறை. இந்த ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. 19க்கு என்ன ஆன்சர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 6ஆம் வகுப்பு முதல் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? 20வது கேள்வி பாருங்க. பிற தொடர்புகளிலிருந்து வேறுபட்ட ஒன்றை காணுக. உலகின் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்தவர் அசோகர். கரெக்டா? இதுதான் நம்ம மேஜர் ராக்கெட்டிக்ல முதல்ல ஃபர்ஸ்ட் படிப்போம். ஃபர்ஸ்ட் எடிக்ட்லே. சாந்தி ஸ்தூபி மத்திய பிரதேசத்தில் உள்ளது. இதுவும் கரெக்டா? கரெக்ட். சாரநாத் கற்றூன் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கரெக்டா? கரெக்ட். அப்ப வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால் அசோகரின் வரலாறு தொகுக்கப்பட்டு நூலாக வெளியிட்டது. வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள், பிரான்சிப் அவர்கள், அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துரைத்தாங்களே தவிர அந்த டாக்குமெண்ட்ஸா சேர்த்து ஆலன் அவர்கள் தான் வெளியிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அழகு 2 மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? மனித இனம் மாறுதல் அடைந்த போது ஒவ்வொரு கட்டமா மாறும். ஓகேங்களா? இதை உங்களுக்கு ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மொத்தம் 5 தான். ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஏ வரும். அப்புறம் ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் ஹாப்பியா இருந்தோடனே ஏரோப்ளேன்ல போறாங்க. அப்புறம் அப்படியே நியூவா பார்க்குறாங்க. புதுசா பார்க்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு சோஃபா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? ஏ தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஆஸ்ட்ரோலோபிதெகஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹாப்பியா இருக்காங்க. அதனால ஏரோப்ளேன்ல போறாங்க. நியூவா ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. நியூவா என்ன விஷயத்த பார்க்குறாங்கன்னா, சோஃபா. ஓகேங்களா? ஏன்னா கிரோனாலஜிக்கலா கேட்க வாய்ப்பு இருக்கு. லோபிதெகஸ், ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல், ஹோமோ சாப்பியன்ஸ். சரி, இது இவங்க எந்தெந்த நாடுகள்னா, மேக்ஸிமம் ஐரோப்பா நாடுகளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா நாடுகளும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஸ்ட்ரோ அப்படின்னா ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் அவர்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தல் அவர்கள் யுரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா. ஹோமோ சாப்பியன்ஸ் அவர்கள் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா 4லிருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். மனித மற்றும் குரங்கு பண்புகள் காணப்பட்டன. நடக்க கற்றுக்கொண்டவர்கள் தான் இவங்க ஆஸ்ட்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஏ ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பியா இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கால் விரல்களை பெற்றிருந்தாங்க. எப்படின்னா பதிக்கிற மாதிரி கால் விரல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தார்கள். முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டன. கருவிகள் உருவாக்கினர். ஓகேனா? ஹோமோ எரெக்டஸ் பொறுத்த வரைக்கும் மனுஷன் நேராக நடந்து அவங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். குரங்குலேருந்து மனுஷன் வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குனிஞ்சிருப்பாங்க. அப்புறம் நேராக இருப்பாங்க. அப்புறம் கருவிகள் நேராக வச்சு நடப்பாங்க. ஓகேங்களா? அதை நேராக கற்றுக்கொண்டவர்கள் எரெக்டஸ். ஓகேங்களா? அப்படியே ஏரோப்ளேன் எப்படி பார்ப்போம்? நேராக தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நேராக இருக்காங்க. நெருப்பின் பயனை அறிந்தவர்கள் யாருன்னா எரெக்டஸ் அவர்கள். நெருப்பு. ஓகேங்களா? ஜாவா மனிதன் முழுமையான மனிதன் அல்லன். தற்கால மனிதர்களை விட சிறிய மூளையை பெற்றிருந்தான். யாரு? இந்த மக்கள் ஜாவான்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் மனுஷ மூளை எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் இப்போ இருக்க தற்காலிக மனிதனை விட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஹேப்பிலஸ் அப்படின்னா அவங்களுக்கு நீச்சி தாடி இருந்தது. நடக்க ஆரம்பிச்சாங்க. கால் பதிகிறாங்க. ஆனால் கொஞ்சம் குனிஞ்சு நடந்தாங்க. அதுவே லோபிதிகஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் குரங்குடைய பண்புகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நடக்க கற்றுக்கிட்டாங்க. நியாண்டர்தல் அப்படின்னும் போது 13,000லேருந்து 13,00,000 40,000 வரைக்கும் ஆண்டுகளுக்கு முன். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தார்கள். வேட்டையாடும் திறனில்
பின்தங்கியிருந்தன. இறந்தவர்களை புதைத்தன. சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றுள்ள முழுமையான மனிதர்கள் அல்ல. இவங்களும் முழுமையான மனுஷன் அல்ல. இவங்களுடைய சான்றுகள் ஜெர்மன்ல இருக்கு. நியாண்டர்தல். யார் அப்ப? ஹோமோ சாப்பியன்ஸ் அவர்கள் ஆப்பிரிக்கால இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. 30,000 ஆண்டுகளுக்கு முன் 3,00,000 ஆண்டுகள். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ பார்த்தோம்? 40,000. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சுயமாக சிந்திக்கும் மனிதனாக வாழ்ந்தான். யாரு? ஹோமோ சாப்பியன்ஸா சுயமா சிந்திக்கிறாங்க, வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உணவு சேகரிக்க சமூகத்தோடு வாழ்றாங்க. ஆப்பிரிக்காலருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பா குடியேறுறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் வந்து தீவிரமான துருவரத்தை பின்பற்றியது. சமணத்துக்கும், பௌத்தத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான துறவறத்தை பின்பற்றியது சமணம். இடைப்பட்ட வழியை வந்து பின்பற்றியது பௌத்தம். இந்தியாவில் மட்டும் இருப்பது சமணம். உலகத்தில பல பகுதிகள் எக்ஸாம்பிள் வந்து பூட்டான் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், கொரியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், தாய்லாந்து ஆகட்டும், பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், இந்த பகுதிகள்லாம் பௌத்தம் அதிகம். ஆனா சமணம் பொறுத்தவரை இந்தியாவுல சில பகுதிகள் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஆகட்டும், இல்ல ஜெய்ப்பூர் ஆகட்டும், இந்த பகுதிகள்ல ஓகே மார்வாடிகள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஜெயினிசம் அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. கடவுள் இருப்பதாக நம்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதாக நம்பியவர்கள் சமணம். நெக்ஸ்ட் பாருங்க. அனாத்மா எல்லையற்ற ஆன்மா, அனித்யா நிலையாமை ஆகிய கருத்துக்கள் அழுத்தம் கொண்டது பௌத்தம். இதுலயும் பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. பயிற்சி வினாக்கள் இந்த பயிற்சி வினாக்கள் வந்து 6ஆம் வகுப்புல செகண்ட் யூனிட்டோட பயிற்சி வினாக்கள். என்னன்னு பாருங்க. பௌத்த நூல்களின் பெயர் என்ன? திரிபீடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யாரு? அப்படின்னா வந்துட்டு பார்சவநாதர் அவர்கள் தான் ரிஷபர் அவர்கள் தான் வந்து சமணத்துடைய ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள்னா 24 தீர்த்தங்கரர்கள். 3ஆம் பௌத்த மாநாடு எங்கு கூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டாளிபுத்திரம். 5வது கேள்வி. புத்தர் தனது முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார்? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சாரநாத்ல. அதுக்கடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் ஜாதக கதைகள் கூறும் ஓவியங்கள் அமைந்த குகை எதுக? இங்க நம்ம கேள்விகள் எப்பயுமே நார்மலா எப்படி இருக்குன்னா, ஜாதக கதைகள் யாரை பற்றினா புத்தரை பத்தி. 6வது கேள்விக்கான விடை அஜந்தா குகைகள்ல தான் ஜாதக கதைகள் வந்து இருந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 7வது கேள்வி பாருங்க. ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. கூற்று காரணம் இரண்டும் சரியானவை. 8வது கேள்வி. கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். காரணம் அஜந்தா குகைகள் சுவர்களில் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகள் சித்தரிக்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 8வது கேள்வி. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. சமணம் பௌத்தமும் உருவாவதற்கு எந்த கூற்றை காரணமாக கருதலாம்? 9வது கேள்வி. ஓகேங்களா? வேள்வி சடங்குகள் பெரு செல்வாக்கு மிக்கதாக இருந்தன. மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்கள் குழப்பமாக செய்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9வது கேள்வி. இதுக்கு ஆன்சர் சி. 1 மற்றும் 2மே சரிதான். இந்த நிறைய சூப்பர்ஸ்டிஷன் இருந்ததுனால தான் பௌத்தமும் சமயமும் முதலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 10வது கேள்வி. சமணம் குறித்து கீழ்கண்டத்த கூற்று சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கரெக்ட் தான். உலகத்தை கடவுள் வந்து தோற்றுவித்தார் அப்படின்றதே சமணம் மறுக்கிறாங்களாம். 11வது கேள்வி. பொருந்தாததை தேர்வு செய்க. புத்தர் தான். ஏன்னா பார்சவநாதர் அவர்கள், மகாவீர் அவர்கள், ரிஷபர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்சவநாதர் 23 கிட்ட வருவாரு. மகாவீரர் 24 தீர்த்தங்கரர்கள். இவங்களாம் ஜெயினிசம் சமணத்தை சார்ந்தவர்கள். புத்தர் வந்து பௌத்தத்தை தோற்றுவித்தவர். 12வது கேள்வி. தவறான இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அகிம்சைனா காயப்படுத்தாமல் இருத்தல். அதான் நான் வயலன்ஸ் கரெக்ட். சத்தியம்னா உண்மை பேசுதல். ஆஸ்தேயம் திருடாமை. இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம். இது வந்து பௌத்தம் சமயம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து இந்த 3 உண்மைகள் முக்குழைகள், திரிபீடகாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதோடைய வந்துட்டு 5 இருக்கும். இந்த சக்கரங்கள்லாம் போட்டிருக்கும், ஸ்வஸ்திக் போட்டிருக்கும், அந்த சிம்பிள்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பிரம்மச்சாரியம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வந்து திருமண நிலை இல்லை. பிரம்மச்சாரியம்னா திருமணம் ஆகாமல் கடைசியில் பிரம்மச்சாரியாக தான். ஓகேங்களா? அது டைரக்ட் ஆப்போசிட். டி ஆன்சர். சித்தார்த்த கௌதமனார் குறித்து கீழ்கண்டவற்றுள் இது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேபாளத்தில் பிறந்தார். அவர் தியானத்தில் போது 40வது நாள் ஞானம் பெற்றார். ஓகேங்களா? 13வது கேள்விக்கு இதான் தப்பு. 40வது நாள் கிடையாது. கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்பன்னு சொல்லிட்டு. அவர் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டார். கரெக்ட். புத்த பிரபஞ்சவதிகளை நம்பினார். கரெக்ட். ஓகேங்களா? 14வது கேள்வி பாருங்க. ஓகே. அங்கங்கள் அப்படின்னா சமண நூல். மகாவீரர் அவர்கள் வந்து வர்த்தமனார். புத்தர் அவர்கள் வந்து சாக்கியமுனி. சைத்திய அவர்கள் வந்து பௌத்த கோயில்கள். பிட்சுகள் அவர்கள் துறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது யூனிட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் வந்து பார்த்துட்டோம். இப்போ குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. ஓகேங்களா? அழகு 7 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 7th
நெக்ஸ்ட் பாருங்க. 6ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவம். ஓகே. புதிய பிராந்திய அரசுகள் உருவாயின. கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இதுலேருந்து 16 மகஜன பதாக்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், குரு, கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் கம்போஜம் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த வஜ்ஜி அப்படின்ற இடங்களில் வந்துட்டு வஞ்சி ஆகட்டும், எக்ஸ்பெஷலி மகதம் ஆகட்டும், இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்கும்னா நிறைய வளங்கள் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க மகதத்தில். அதனால தான் ஒரு பெரிய பேரரசாகவே வந்து இந்த மகஜன பதாக்களில் மகதம் வந்து ஒரு பெரிய அங்கம் வகித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா வளமான மண்களும் இயற்கை வளமும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மை உபரியும் அதிகமாக இருந்தது. கனசங்கங்களும் அரசுகளும் பார்க்கலாம். கணா அப்படின்னா என்னன்னா, படம் பேர் தானே மேம், கணா காணும் காலங்கள் சீரியல் தானே மேம் அப்படின்னு கேட்காதீங்க. கணா அப்படின்ற சொல் வந்து சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கிறது. என்னன்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் உன்னுடைய அந்தஸ்து சமூகத்தில் எப்படின்னா சரிசமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கா அப்படின்னா மன்றம்னு அர்த்தம். ஓகேங்க. மன்றம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து மன்றம் அப்படின்னா வந்து கூட்டம் கூட்டமாக இருப்பது. கனசங்கங்கள். ஸோ என்ன பண்ணுறாங்க, கனாவும் சங்கமும் இங்கே சேர்க்குறாங்க. அதுதான் கனசங்கங்கள் சேர்த்து சிறிய நிலப்பகுதிகளை மேட்டு கூட்டி மக்களை வந்து குழுவாக வந்துட்டு ஆளப்படுறது தான் கனசங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவ மரபுகளை பின்பற்றுறாங்க. என்ன மரபுகளை? சமத்துவ மரபுகளை. இது வந்து வட இந்தியாவில் வந்து இரு அரசுகளாக பிரிக்கிறாங்க. என்னென்னா கனசங்கங்களாக ஒரு அரசு பிரியுது, இன்னொன்று முடியாட்சி அரசுகளாக பிரியுது. இந்த கனசங்கங்கள் வந்து முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குட்டி மக்கள் அடங்கிய குழுவுடைய ஆட்சி தான் கனசங்கங்கள். இதுவே முடியாட்சினா மன்னருடைய முறையில் அமைந்தவை தான் முடியாட்சியும் சொல்கிறோம். ஓகேங்களா. ஜனபதங்கள் மகா ஜனபதங்களாக பிரிக்கிறாங்க. மக்கள் வந்து குழுவாக குடியேறிய தொடக்க இடங்கள் வந்து ஜனபதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றின. இதனால் ஜனபதங்கள் மகா ஜனபதங்களாக தோன்றின. எனது இரும்புடைய பயன்பாடு தெரிஞ்சு மக்களுடைய கூட்டம் அதிகரிக்குது. என்ன ஆகுது, ஜனபதங்கள் மகா ஜனபதங்களாக மாற்றப்படுது. ஓகேங்களா. முடியாட்சி அப்படின்றது வந்து ஒரு குடும்பம் நீண்ட காலமாக ஆட்சி செய்யும்போது அவங்களுடைய வம்சம் வந்து மாறும். ஸோ ஓகேங்களா, அதை வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அரசியல் குழு ஒரு ஓகே. முடியாட்சி அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. என்ன வேத மரபுகள்? வைதிக வேத மரபுகளை பின்பற்றுறாங்க. மகா ஜனபதங்கள் அப்படின்னா வந்து பெரும் அரசுகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமவெளியில் 16 மகஜனபதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாடோடி வாழ்க்கை முறையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ரத்த உறவுகள் அடிப்படையாக கொண்டு ஒரு சமூகமாக வருது. அப்புறம் வேளாண் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்ரிகல்ச்சர் வந்து பயிர்களில் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வணிகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பல ஊர்களுக்கு செல்கிறாங்க. நன்கு கட்டமைக்கப்பட்ட வலுவான ஆட்சியும் அமையுது மகதத்தில். முக்கியமான 4 மகஜன பதாக்கள் அப்படின்னு சொல்லும் போது மகதம், அவந்தி, கோசலம், வத்சம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மகதம் வந்து பீகாரில் இருக்குது. அவந்தி வந்து உஜ்ஜயினியில் இருக்குது. கோசலம் வந்து கிழக்கு உத்தரப்பிரதேஷ். கோசலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிழக்கு உத்தரப்பிரதேசம் இருக்குது. வத்சம் வந்து கோசாம்பி இல்லை அலகாபாத்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து சில அரசர்கள்லாம் வந்து இருப்பாங்க. என்னென்னா மகத்தோடைய எழுச்சிக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பண்டைய மகத்தோடைய அரச வம்சங்கள் பார்க்கும்போது ஹரியங்கா வம்சம், சிசுநாகர் வம்சம், நந்த வம்சம், இந்த 3 வம்சமும் மகதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமானது. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது மிக மிக முக்கியம். முதல்ல பாருங்க, ஹரியங்கா வம்சம். இந்த மகதத்துடைய அரசியல் வந்து மேலாதிக்க வளர்ச்சி ஹரியங்கா வம்சத்தை சார்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தொடங்கியது. ஓகே. ஹரியங்கா வம்சத்தை யார் தோற்றுவித்தான்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர் அவர்கள். இவர் லிச்சாவி, மதுரா மற்றும் கோசலா ஆகிய பகுதிகள் தமது அரசை விரிவுபடுத்தினார். யாரு? ஹரியங்கா வம்சத்தை தொடங்கியவர். முதல் பாயிண்ட் பிம்பிசாரர் அவர்கள். அவர் லிச்சாவி, மதுரா, கோசலம் பகுதிகளை என்ன பண்ணுறாருன்னா அரசை வந்து விவரிக்கிறார். ஓகேங்களா. விரிவாக்கம் செய்கிறாரு. இவருடைய மகன் யாருன்னா அஜத்த சத்ரு. இவர் தான் புத்தருடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கேள்விகள் எப்படி வரும்னா, அஜத்த சத்ரு யாருடைய சமகாலத்தவர், இல்லை புத்தரின் சமகாலத்தவர் யார் அப்படின்ற கேள்விகள் வரும். ஓகேங்களா. இந்த அஜத்த சத்ரு என்ன பண்ணுறாங்கன்னா ராஜகிருகத்தில் முதல் பௌத்த மாநாட்டை கூட்டுறாரு. ஓகேங்களா. எனது ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாருடைய மகனான அஜத்த சத்ரு புத்தருடைய சமகாலத்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், முதல் மாநாட்டை ராஜகிருகத்தில் கூட்டார். எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஹரியங்கா வம்சம். பிம்பிசாருடைய மகனான அஜத்த சத்ரு புத்தர் சமகாலத்தவர். புத்தருடைய முதல் மாநாட்டை ராஜகிருகத்தில் இது பண்ணுறார். ஓகேங்களா.
இது மொத்தமும் முடிஞ்சிருச்சுங்களா? வேற என்ன பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜாதசத்ருடைய மகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயன் அவர்கள். அவரு என்ன பண்றாருன்னா, ராஜகிருகத்திலேருந்து பாட்டாளிபுத்திரத்த ஒரு புதிய தலைநகரா உருவாக்க அடித்தளம் வைக்கிறார். ஓகேங்களா? என்னது மாத்துல புதிய தலைநகரா அடித்தளம் இடுறாரு. யாருன்னா, உதயன் அவர்கள். இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம்? உதயமாகுது புதிய நகரம். இல்ல வந்து உதயம் வந்து பாட்டு கீதம் பாடுறாங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோமா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹரியங்க வம்சத்துக்கு அப்புறம் சிசுநாகர வம்சம். இந்த சிசுநாகர வம்சம் வந்துட்டு ஹரியங்க வம்சத்த தொடர்ந்து வர வம்சம் அப்படின்றாங்க. இந்த வம்சத்துடைய அரசர் வந்து காலசோகர். இவர் என்ன பண்றாருன்னா, தலைநகர பாட்டாளிபுத்திரத்துக்கு மாத்துறாரு ராஜகிருகத்திலேருந்து. மாத்துன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, 2வது பௌத்த மாநாட்ட வைசாலியில வந்து கூட்டுறார். ஓகே ஃபர்ஸ்ட் யாரு? பிம்பிசாருடைய மகனான அஜாதசத்ரு புத்தருடைய சமகாலத்தவர். அவர் என்ன பண்றாரு, முதல் மாநாட்ட வந்து என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. ராஜகிருகத்தில் ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய மகனான உதயன் வந்து என்ன பண்றாருன்னா, ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நகரத்த பாட்டாளிபுத்திரத்த உருவாக்க ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கடுத்த வம்சமான அரிங்க வம்சத்துக்கு அடுத்த வம்சமான சிசுநாக வம்சத்தை சேர்ந்த காலஅசோகர் வந்து தலைநகரத்த மாத்திறாரு. ராஜகிருகத்திலேருந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு மாத்தி வைஷாலியில 2வது புத்த மாநாட்டை நடத்துறாரு காலஅசோகர் அவர்கள். இன்னொரு பாயிண்ட் என்ன எக்ஸ்ட்ரானா, இந்த பிம்பிசார் அவர்கள் லிச்சாவியும் போன்ற கோசலம் போன்ற சில நாடுகளை பிடிச்சாரு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இதுக்கே 30 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்களா? சரி கொஞ்சம் சீக்கிரமாக போகும். நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் எடுக்கும் போல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நந்தவம்சம். இந்த நந்தவம்சத்து தான் முதலாக பேரரசை உருவாக்கிய வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பெரிய பேரரசை உருவாக்கிய வம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தவம்சம். ஓகேங்களா? முதல் நந்தவம்சம் வந்து அரசரையான மகாபத்ம நந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு அப்புறம் 8 மகன்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. அவர்கள் வந்து நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கேள்விகள் எப்படி வரும்? நவநந்தர்கள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவருடைய அப்பா யாருன்னு கேட்கலாம். ஓகே மகாபத்மநந்தர் தான் முதல் நந்தவம்சத்துடைய அரசர். இவருடைய மகன்கள் வந்து 8 பேர் வந்து ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பின்னர் வந்தவர்கள் நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி அரசர் யாருன்னா உங்களுக்கே தெரியும், தனநந்தர். அதுக்கப்புறம் தான் மௌரிய பேரரசு உருவாகுது. மௌரிய பேரரசு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு. நந்தவம்சம் பொறுத்த வரைக்கும் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள். ஆனால் இந்தியாவோட முதல் பெரிய பேரரசு எதுனா மௌரிய பேரரசு. தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாட்டாளிபுத்திரம். அது தற்போது எங்கே இருக்குன்னா பாட்னாவில் இருக்குது. ஓகேங்களா? அரசு பார்த்தீங்கன்னா மொனார்கி முடியாட்சி நடக்குது. வரலாற்று காலம் ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 322லேருந்து 187 வரைக்கும். முக்கிய அரசர்கள் பார்த்தா சந்திரகுப்தர் அவர்கள், பிந்துசாரர் அவர்கள், அசோகர் அவர்கள். இந்த பாட்டாளிபுத்திரம் வந்து மௌரிய பேரரசு மாபெரும் தலைநகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டாளிபுத்திரத்தில் 64 நுழைவாயில்கள் இருக்குது. 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கான். ஸோ நம்ம வந்து கேமரான்னு சொல்லுவோம்ல, கண்காணிப்பு கேமரா. மேபி வந்து இதோடைய ஒரு அடித்தளமாக கூட வந்திருக்கலாங்க. மேபி வந்துட்டு பேசிக்காக இதை வச்சு கூட கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா பாருங்களேன், 570 கண்காணிப்பு கோபுரங்கள்லாம் இப்போ அது மேலே 570 கோபுரங்கள் மேலே இருப்பாங்க. ஸோ வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த டேரக்ஷனில் யார் வராங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியறதுக்காக. நெக்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர் பாருங்க. மௌரிய பேரரசை வந்து மகாதத்தில் நிறுவனவரே இந்த சந்திரகுப்த மௌரியர் அவர்கள் தான். பத்ரபாகு அப்படின்ற ஒரு சமண முனிவரால் தென்னிந்தியாவில் உள்ள சரவண பெலகோலாவிற்கு, அதாவது கர்நாடகாவில் இருக்குது, அந்த இடத்துக்கு அழைத்து செல்லப்படுறாரு. அங்கு சல்லேகனா அப்படின்ற ஒரு இது பண்ணி உயிரிழக்கிறார். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சாப்பிடாமே இருந்து உயிரிழக்கிறத உண்ணாவிரதம்னு சொல்லுவாங்க, உண்ணா நோன்புன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பெனன்ஸ் இருந்து உயிரிழந்துறாரு. யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் பத்ரபாகு. ஓகேங்களா? வீரபாகு கிடையாது, பத்ரபாகு. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்கேனா உண்ணா நோன்பிற்கு உயிர் துறத்தல் என்ற சமண சடங்கு முறையாகும். அதுக்கப்புறம் இந்த சந்திரகுப்த அதாவது இந்த மௌரியர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால் சமணத்தை சார்ந்தவர். பௌத்தம் கிடையாது, சமணம். பத்ரபாகு அவர்கள். பிந்துசாரை பொறுத்த வரைக்கும் சந்திரகுப்தனுடைய மகன் தான் பிந்துசார் அவர்கள். இவருடைய ஆட்சியில் வந்து மௌரியருடைய ஆட்சி இந்தியாவில் பெரும் பகுதிகளை பரவ ஆரம்பிக்குது. தன் மகன் அசோகரை பாருங்க. ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தரை கிடையாது, சாரிங்க. இந்த சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் அவருடைய மகனான பிந்துசார், அதுக்கப்புறம் அவருடைய மகனான அசோகர். ஓகேங்களா? இவர் தன் மகன் அசோகரை உஜ்ஜயினின் ஆளுநராக நியமிக்கிறார். பிந்துசாருக்கு அசோகர் வந்து மகதத்துடைய அரசராகிறாங்க. ஓகேங்களா? பிந்துசாருக்கு அப்புறம் பிந்துசாருடைய இயற்பெயர் என்னன்னா சிம்ஹசேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நம்ம நோட் பண்ணிக்கோங்க, ஹிண்ட் எடுத்துக்கோங்க. சிம்ஹசேனா. கிரேக்கர்களை வந்து இவரை வந்துட்டு அமித்தகாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அமித்தகாதானா என்னன்னு கேட்டிருக்காங்க, யாரை வந்து அழைத்தார்னு கேட்டிருக்காங்க. யார் அமித்தகர்த்தா என்று பிம்பிசாரை அழைத்தார்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அமித்தகாதா என்று பிம்பிசாரை அழைத்தவர் வந்து கிரேக்கர்கள். அமித்தகாதா அப்படின்னா வந்து எதிரிகளை அழிப்பவன் அப்படின்ற பொருள் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அசோகரே தெரியும், தேவன பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக புகழ் பெற்றவர் அசோகர் தான். இவர் வந்துட்டு
கடவுளுக்கு வந்து பிரியமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 261களில் கலிங்க போர் நடக்குது. வெற்றி பெறாரு. அந்த கலிங்க போருக்கு அப்புறம் மனமாற்றம் அடைகிறாரு. 13வது கல்வெட்டில இது இருக்கு. 2 மற்றும் 13வது பாறை கல்வெட்டில சோழ, சேர, பாண்டியர், கேரளபுத்திரர் மற்றும் சத்தியபுத்திரர்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மௌரிய நிர்வாகம். மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் அரசர் ஆவார். ஓகேங்களா? மந்திரி பரிஷத் என்பது அமைச்சரவை ஆகும். எனது பரிஷத் அப்படின்னா அமைச்சரவை. இதில் அங்கம் வகித்தவர்கள் ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி, இளவரசன். ஓகேங்களா? மந்திரி பரிஷத் அப்படின்றது ஒரு அமைச்சரவை. ஓகேங்களா? அந்த அமைச்சரவையில் யார் யார் இருக்காங்கன்னா உறுப்பினரா ஒரு புரோகிதர், ஓகேங்களா, ஒரு மந்திரம் சொல்றவர், ஒரு படைவீரர் சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி, அவங்க இளவரசர் இருக்காங்க. மிக சிறந்த உளவுத்துறையுடைய அரசரும் கொண்டிருந்தார்கள். ஓகேங்களா? மௌரிய பேரரசு சான்றுகள் பாருங்க. தொல்லியல் சான்றுகள் பொறுத்த வரைக்கும் முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இருக்கு. கல்வெட்டுகள் பொறுத்த வரைக்கும் அசோகருடைய கல்வெட்டுகள், பேராணைகள், ஜுனகத் கல்வெட்டுகள் வந்து இருக்கு. மதசார்பற்ற இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் கௌடில்யர், சாணக்கியர் என கூறப்படும் அவர்களால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம் இருக்கு. விசாகதத்தர் அவர்களால் எழுதப்பட்ட முத்துராட்சசம் இருக்கு. மாமூலனார் எழுதப்பட்ட அகநானூறும் பாடல்களும் இருக்கு. இந்த மாமூலர் வந்து இப்போதான் கேள்விப்படுவீங்க. மாமூலனார் எழுதப்பட்ட அகநானூறு பாடல்களும் இவர்களுடைய வம்சத்தை சார்ந்தது. மதம் சார்ந்த இலக்கியங்கள் சமண பௌத்த நூல்கள், புராணங்கள் இருக்கு. வெளிநாட்டு சான்றுகள் பொறுத்த வரைக்கும் தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா, மெகஸ்தனீஸ் எழுதி இண்டிகா. வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 6ல் 1 பங்கு வந்து வாங்குவாங்க. இது பேர் என்னன்னா பாகா. நிலவரி வந்து இது மாதிரி தான் வசூலிக்கப்படுவார்கள். குப்தர் காலத்தில் நிறைய அரசுகள் வந்து இதை பின்பற்றிருப்பாங்க. பாலி மற்றும் பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதிக வருவாய் ஈட்டி தந்த நிலங்களாகும். லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்ற 2 வரிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய கல்வெட்டால் பாலி மற்றும் பாகா என்று இரு வார்த்தையை நம்ம அறிகிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அசோகருடைய கல்வெட்டு எந்த இடத்துலனா லும்பினி இடத்துல. கூடுதல் வருவாய்கள் காடுகள், கரங்கள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றை கிடைத்தன. அரசு வருவாயில் பெரும் பகுதி இராணுவம், அரசு அதிகாரிகளின் ஊதியம், அறக்கட்டளைகள், நீர்ப்பாசன திட்டம், சாலைகள் அமைத்தல் ஆகியவற்றை செலவு செய்யப்பட்டது. நிதி நிர்வாகம் பாருங்க. நீதித்துறை தலைவர் மற்றும் மேல்முறையீட்டு மன்றமும் அரசரே ஆவார். அங்கே யாருன்னா இங்கே லா கோர்ட் ஜட்ஜ்லாம் எல்லாம் அரசர் தான் உங்களுக்கு தீர்ப்பு தருவாங்க. அரசருக்கு கீழ் துணை நீதிபதியின் பலர் இருந்தார்கள். தண்டனைகள் கடுமையாக இருந்தது. நெக்ஸ்ட் மெகஸ்தனீஸ் அவர்கள் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கியஸ் நிக்கோலரோட தூதுவராக வந்து வராரு சந்திரகுப்த மௌரியருடைய அரசவைக்கு. இவர் 14 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் இருக்காரு. மௌரிய பேரரசை பற்றி நிறைய அறிஞ்சு இவருடைய நூல்கள் மூலமாக நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இராணுவ நிர்வாகம் பாருங்க. அரசரே படைகளின் தலைமை தளபதி. அங்கே எப்படி நீதித்துறைக்கு வந்து அரசரே வந்து நீதிபதியோ, இங்கேயும் அதே போல் தளபதியான அரசர் அவர்கள் தான். ஒரு குழுவில் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்களாம். 6 குழுக்களிலிருந்து இராணுவத்து நிர்வாகம் செஞ்சிச்சான். கடற்படை, ஆயுதங்கள், போக்குவரத்து மற்றும் விநியோகம், காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நகராட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னா 5 இங்கேயும் சேம் தான். 5 உறுப்பினர்கள் கொண்ட 6 குழுக்கள் வந்து நகரங்கள் மற்றும் மாநகரங்கள் நிர்வாகம் செய்தன. இதெல்லாம் படிச்சுக்கோங்க, கேள்விகளில் வர வாய்ப்பு இருக்குது. நகர நிர்வாக அதிகாரி அப்படின்னு நகரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி அதிகாரிகள் வந்து ஸ்தானிகா, கோபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுதர்சன ஏரி. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது. சுதர்சன ஏரி. ஓகேங்களா? ருத்ரதாமனின் ஜுனாகத் கல்வெட்டு, கிர்னர் கல்வெட்டு சுதர்சன ஏரி என்றும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. இந்த கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. 99% எப்படி வரும்னா, எந்த கல்வெட்டு சுதர்சன ஏரி வந்து எந்த கல்வெட்டு வந்து நீர்நிலை சுதர்சன ஏரி பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரதாமனுடைய ஜுனாகத் கல்வெட்டும் கிர்னர் கல்வெட்டும் சுதர்சன ஏரி பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பணிகள் வந்து யாருடைய காலத்தில் நடந்ததுன்னா, சந்திரகுப்த மௌரியருடைய காலத்தில் நடந்ததுதான். எப்போ முடிக்கப்பட்டதுன்னா, அசோகருடைய காலத்தில் முடிக்கப்பட்டதான். எப்படி வந்து குதுப்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்பினா அவருடைய மருமகன் அடிமையான இல்துமிஷ் காலத்தில் முடிக்கப்பட்டதோ, அதே மாதிரி சுதர்சன ஏரி வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஏரி. அந்த ஏரி வந்துட்டு சந்திரகுப்த மௌரியருடைய காலத்தில் தொடங்கப்பட்ட அவருடைய பேரனான அசோகர் காலத்தில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூர்ன கல்வெட்டு, கிர்னர் கல்வெட்டு, ருத்ரதாமன் கல்வெட்டு. நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள், சிற்பு நாணயங்கள் இருந்ததான். அந்த வெள்ளி நாணயங்களில் மயில், மலை மற்றும் பிறைச்சந்திரன் கிரசன்ட் மூணுன்னு சொல்லுவாங்க. பிறைச்சந்திர வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததான். செப்பு நாணயத்தில் மசாகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகம் பொறுத்த வரைக்கும் கிரேக்கம், ஹெலனிக், மலேயா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகள் பெருமளவு வணிகம் நடைபெற்றது. நெக்ஸ்ட் காசி தான் பனாரஸ்ன்னு சொல்லுவாங்க. வங்காளம், காமரூபானா அஸ்ஸாம். ஓகேங்களா? காமரூபா பழைய பேராகும். இந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்கலாம். அஸ்ஸாமுடைய பழைய பேர் என்னன்னா காமரூபா. மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணி வகைகள் தயாரிக்கப்பட்டதாக எந்த நூல் கூறுதுன்னு பாருங்க. அர்த்த சாஸ்திரம். முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், சங்குகள், சிப்பிகள்.
முக்கிய இறக்குமதி பொருட்கள் பாருங்க. குதிரை, தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டு, லினான். ஓகேங்களா? நீர்வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் யாவர்? யார்னா யக்ஷன்னு சொல்லுவாங்க. யக்ஷன், யக்ஷி, யக்ஷாவின் பெண் வடிவம் ஆகும். ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு சைட்ல பாசிட்டிவா கும்பிடுவாங்க. ஒரு சைட்ல நெகட்டிவா கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யக்ஷி, யக்ஷனா மலையாளத்தில கூட யக்ஷினா வந்து ஒரு நீலி பேய் அந்த மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது ஒரு தெய்வமா குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க ரீசென்ட்டா வந்துட்டு லோகா அப்படின்னு ஒரு படம் வந்தது. கல்யாணி பிரியதர்ஷினி மேம் தான் நெனைக்கிறேன். அந்த மூவில பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, "யக்ஷி தான நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கேட்குற மாரி இருப்பாங்க. ஓகே. யக்ஷன், யக்ஷின்னு அவங்கள தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடாவும் இருக்கும், பாசிட்டிவ் சைடாவும் இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பண்டைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிருகம், ராஜகின்னு சொல்லுவாங்க. பாட்டாளிபுத்திரத்துடைய இப்ப பிரசன்ட் பேர் பாட்னா. கலிங்கம் வந்து ஒடிசா உங்களுக்கே தெரியும். சாரநாத்ல ஒற்றைக்கண் தூள் கல்வெட்டுல வந்துட்டு தர்ம சக்கரம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆரக்கால் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது. நெக்ஸ்ட் பாறை குடைவரை கோள்களும் இருக்கு. புக்தகயாவிற்கு வடபுறம் வந்துட்டு பல குகைகள் இருக்காமா. நாகார்ஜுனா பராபர் குன்றுகள் 3 குகைகள் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் ஆகும். எத்தனை குன்றுகள் இருக்கா? 3 குன்றுகள் இருக்கா. எங்கன்னா நாகார்ஜுனா பராபர்ல. ஓகேங்களா? அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள்னா, இக்குகைகள் யாருக்காக அமைத்து தரப்பட்டன என்ற விவரங்கள் அடங்கிய கல்வெட்டுகள். நாகார்ஜுன கொண்டாவிலுள்ள 3 குகைகளும் தசரத மௌரியர் அசோகரின் பேரன் கல்வெட்டுகள் உள்ளன. தசரத மௌரியர் யாராமா? அசோகருடைய பேரனாமா. அவருடைய கல்வெட்டுகள் தான் நாகார்ஜுனகொண்டாவுல இருக்காமா. நாலந்தா பல்கலைக்கழகம் உங்களுக்கே தெரியும். நா கூட்டல் ஆ கூட்டல் தா இப்படி தான் இருக்கும். 3 சமஸ்கிருத சொல்ல இணைச்சு தான் நாலந்தான்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, நானா வற்றாத, அலம்னா அறிவு, தானா அளிப்பவர். ஓகேங்களா? தானா நீ தா இத தான் எனக்கு தந்துரு அளி அப்படின்னு சொல்லுவோம்ல. வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்ற இந்த 3 சமஸ்கிருத சொல்ல சேர்த்து தான் நாலந்தா அப்படின்ற ஒரு பௌத்த மடாலயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மௌரிய பேரரசர் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசுடைய கடைசி அரசரான பிரக்ருதர் அவரு என்ன பண்றாருன்னா, அவருடைய படைத்தளபதியே புஷ்யமித்ர சுங்கர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சுங்க டைனஸ்டின்னு படிப்போம். அவரு கொலை செஞ்சு சுங்க அரச வம்சத்தை நிரூபிக்கிறாராமா. ஓகே. கூடுதல் தகவல்கள் என்னன்னா, சீன பெருஞ்சுவர் ஓகேங்களா? இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான கோட்டை சுவராகும். குன்சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக பொது ஆண்டிற்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவரை இணைத்தார். ஓகேங்களா? யாரு? குன்சி ஹங் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த சுவரை கட்டாராம். குன்சி ஹங் ஓகேங்களா? ஒலிம்பியாவின் ஜிஎஸ் இது உங்களுக்கே தெரியும். ஜிஎஸ் கோவில்னு சொல்லுவாங்க. கிரேக்கத்துல ரொம்ப இப்பயுமே புகழ்பெற்ற ஒரு விஷயம். கிரீஸ் நாட்டில் ஒலிம்பியாவில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜிஎஸ் அப்படின்றாங்க. அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதான். இது பண்டைய உலக 7 அதிசயங்கள்ல ஒன்றாகுமா இந்த ஜிஎஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே பாருங்க. முதல் கேள்வி 4 மகஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசுனா மகதம். 2வது கேள்வி கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யாரு? அஜாதசத்ரு. யாருடைய மகன்? பிந்துசாருடைய மகன் அஜாதசத்ரு அவர்கள். அவர்தான் வந்து புத்தருடைய சமகாலத்தவர். அதாவது ராஜகிருகத்துல முதல் பௌத்த சங்கம் தொடங்குவாரு. அவருடைய மகன் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் பாருங்க. பிம்பிசார், அஜாதசத்ரு அவருடைய மகன் உதயன் அவர் தான் வந்து பாட்டாளிபுத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளமிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரிங்க வம்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வம்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் இருக்கார் பார்த்தீங்களா, காலசோகர் வந்து பாட்டாளிபுத்திரத்தை வந்து தலைநகரம் மாற்றி வைசாலியில் 2ஆம் பௌத்த மாநாட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் மௌரிய காலத்திற்கான சான்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கொண்ட அனைத்தும். அர்த்த சாஸ்திரம் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா சாணக்கியர்னு சொல்லுவாங்க. அவரால் எழுதப்பட்டது. விசாகதத்துடைய முத்துராட்சசம், மெகஸ்தனீஸ்வரி, இண்டிகா. செலுக்கஸ் நிக்கோட்டஸ் தூதுவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மெகஸ்தனிஸ் அவர்கள் தான். 5வது கேள்வி சந்திரகுப்த மௌரியரின் கீழ்காணும் எந்த துறவியோடு சரவணபெலாவிற்கு சென்றார்னா பத்ரபாகு அவர்கள். ஓகேங்களா? மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யாரு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சந்திரகுப்த மௌரியர் கிடையாது, அசோகர் கிடையாது. இவங்க 2 பேர்த்துல யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஜியாகிரஃபி நம்ம இப்போ போயிடலாம். இன்னும் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. 176 பேஜ் இருக்கு. ஓகே. கொஞ்சம் சீக்கிரமா போலாங்க. 176 பேஜ் இருக்கு. நம்மளால முடிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து ஹிண்ட்டா சொல்லி கம்ப்ளீட் பண்றேன்.
நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்சுவலா விண்வீழ் கற்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வளிமண்டலத்தில தாண்டி புவியோட மேற்பக்கத்தில வந்து தாக்குறது தான் விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புவியோட சுழற்சி எப்படி இருக்குன்னா, ஒரு கற்பனை கோடு நம்ம வரைஞ்சிருப்போமா, அத அச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா, தென் துருவம் வரை வந்து இருக்கும். வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடோட பேர் தான் அச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புவி வந்து அதோட அச்சுல 23 டிகிரியோட சாஞ்சி, அத வந்து தன்னை தானே சுற்றிக் கொண்டு தான் சூரியனை சுற்றி வருகிறதாம். ஓகே. தன்னை தானே சுற்றிக் கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது பூமி. புவியின் சுற்றுவட்ட பாதை வந்து 66 டிகிரி கோணத்துல வந்து சாஞ்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சுழலுதல் ரொட்டேஷன் அப்படின்னா, மேற்கிலிருந்து கிழக்கு பக்கமா சுழலுதாமா. ஒரு முறைக்கு 23 மணி நேரம் கணக்குல 53 நிமிஷத்துல 4.9 வினாடிகள்ல எடுத்துக்கொள்கிறதாம். ஸோ நம்ம ஒரு டேக்கு வந்து 24 ஹவர்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 வினாடிகள் தான். ஒரு டேயோடைய ஃபுல் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் கிடையாது. அதோட 4 நிமிஷம் கம்மி தான். ஓகேங்களா? இதுதான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோமா. சரி, ஓகே. மேற்குலருந்து கிழக்கு பக்கமா சுழல்றது வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து டேன்னு சொல்றீங்க. அப்ப வந்து எது பகல், இரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி கோள வடிவமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு பகுதியில மட்டும் எப்படி இருக்குன்னா, வெளிச்சமா இருக்குமா, அந்த பகுதி பகலா, ஒரு பகுதியில இரவா இருக்கும். அந்த பகுதி வந்துட்டு ஒரு பகுதியில வந்து நைட் டைமா இருக்கும். அது வந்துட்டு இரவு அப்படின்னு சொல்றாங்க. டெர்மினேட்டர் லைன்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி வந்து ஒளிப்படும் பகுதியையும், ஒளிப்படாத பகுதியும் வந்து பிரிக்கிறது தான் வந்துட்டு டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த ஜியோகிராஃபி கிளாஸ்லலாம் உங்களுக்கு வந்துட்டு கூட்டு போய் காமிச்சிருந்தா, உங்களுக்கு அது பெரிய குளோப் மாரி இருக்குங்க. அந்த அழகா அந்த எர்த்த சுத்தி காமிப்பாங்க. டெர்மினேட்டர் லைன் வந்து இது. இது வந்து இந்த அச்சுக்கோடுகள், இது வந்து ரேகைக்கோடுகள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது ஆக்சிஸ் லைன், இது டெர்மினேட்டர் லைன் இந்த மாரிலாம் சொல்லி அழகா காமிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுதல். புவி வந்து அதோட நீள்வட்ட பாதையில அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்ன்னு சொல்லுவாங்க. அந்த நீள்வட்ட பாதையில வந்து சூரியன சுற்றி நகரத்தான் சுற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எவ்வளோ எவ்வளோ வேகத்தில போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 கிலோமீட்டர் வேகத்தில வந்து புவி வந்து சூரியன வந்து சுத்தி வருதாம். ஓகேங்களா? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து புவி சூரியன சுற்றி வரும் காலம்னா 365 நாள் கால் ஓகேங்க. கால்ன்னு சொல்லுவாங்க. நாள்கள் ஆகுமா. இது தோராயமா அதுதான் 365 நாளா கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே. அது வந்து ஒரு ஆண்டு. லீப் இயர்னா என்னன்னா, 4ல ஒரு பங்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டும் மீதமுள்ள ஒரு நாளை கணக்கிட்டு லீப் இயரா வந்து வச்சுப்பாங்க. பிப்ரவரி மாதத்தில ஒரு நாள் கூடுதலா இருக்குமாம். அதான் லீப் வருடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் 23 வரை புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அதே சமயம் தென் அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி காணப்படும். செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 வரை புவியின் தென் அரைக்கோளம் ஃபர்ஸ்ட்டு வடக்கு அப்புறம் தெற்கு ஓகேங்களா? சாய்ந்து வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகியும் காணப்படும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பயோஸ்பியர் வளிமண்டலம், ஆட்மோன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இது வந்து ஒரு கிரேக்க சொல் தான். இது வந்து என்னன்னா வளி அல்லது காற்றுன்னு சொல்லுவாங்க. வளிமண்டலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? வளி அல்லது காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்தில நைட்ரஜன் வந்து 78% ஆக்ஸிஜன் வந்து 21% இருக்கு. ஹைட்ரஜனும் ஒரு கிரேக்க சொல் தான். ஹைட்ரோன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ அப்படின்னு வந்து ஹைட்ரோஸ்பியர் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே. நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பயோஸ்பியர் தெரிஞ்சிருக்கும். அது வந்து பயோ அப்படின்ற ஒரு கிரேக்க சொல். அதுக்கான பொருள் என்னன்னா உயிர். ஓகேங்களா? சுழல் மண்டலங்கள் இங்க காணப்படும். முடிஞ்சா இந்த சார்ட்ட வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, இத வச்சு தான் நமக்கு துணைக்கோள்கள் வந்து எத்தன இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்க 2 இதுக்குமே துணைக்கோள்கள் இல்ல. ஓகேங்களா? மெர்க்குரி, வீனஸ்க்கு துணைக்கோள்களுடைய எண்ணிக்கை இல்ல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, எது வந்து தொலைவில இருக்கு, எத்தன ஆண்டுகள் ஆகும் சுற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் அது தன்ன தானே சுத்திக்கிறதுக்கு எத்தன ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பாருங்க. எது சீக்கிரமா சுத்தும், எது லேட்டா சுத்தும் பாருங்க. புவி எர்த்த பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்கு. செவ்வாய பொறுத்தவரைக்கும் 2 துணைக்கோள்கள் இருக்கு. அதிக துணைக்கோள்கள் கொண்டது சனி 82 இருக்கு. வியாழன் அதுக்கு அடுத்தபடி 79. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, யுரேனஸ் 27, நெப்டியூன் வந்து 14 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பயிற்சி வினாக்கள் இருக்கு. ஓகே. பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் அப்போ. ஓகே பாருங்க. முதல் கேள்வி, புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சுற்றுதல் அப்படின்னு ரொட்டேஷன். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்ன பாருங்க. மகர ரேகையில சூரிய கதிர் வந்து செங்குத்தா விழுதாம். அதோடைய நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேபி டிசம்பர் 22ன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே. டிசம்பர் 22ங்க. மகர ரேகையில வந்து செங்குத்தா விழுறது டிசம்பர் 22ஆம் தேதி. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெகரனிக் கிளவுட் ஓகேங்களா? சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டபம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெகனிக் கிளவுட் ஓகேங்களா? 4வது கேள்வி, மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எதுனா புதன் ஓகேங்களா? மனிதன் நம்மளுடைய காலடியை வந்து பதித்துள்ள ஒரே விண்பொருள்
புதன். ஓகேங்களா? சந்திரன் சொல்றேன். ஏன் மேம் சந்திரன் இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கால வச்சாரு, கொடி பறந்துச்சு. இதெல்லாம் உண்மையாவே நம்பணுமான்னு தெரியல. மேபி சொல்றாங்க அவர்தான்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து காத்து வந்து அசைஞ்சு கொடி பறந்துச்சா, ஃபூட் வந்து அந்த இடத்துல பதியுமா அப்படின்றதெல்லாம் சயின்டிஃபிக்கா பார்த்தா இல்ல தான். ஸோ பார்க்கலாம். 5வது கேள்வி, எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்னு பார்த்தீங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வியாழன். ஓகேங்களா? ஒரு கோளால தண்ணீரா மிதக்க முடியும்னா, அந்த கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன். ஓகேங்களா? நீலக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன ஆன்சர் உங்களுக்கு தோன்றிருக்கும். ஓகேங்களா? புவி தான் நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஆன்சர்ஸ் நான் மாத்தி சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. நம்ம இது முடிச்சுட்டு ஃபுல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஃபுல்லாமே பார்த்துக்கலாம். இது ஒண்ணு மட்டும் பார்த்துக்கோங்க. 1934ல வந்து பிரிட்டன்ல வந்து அமைக்கப்பட்டது தான் வந்து சாலை கடக்கும் பகுதிகள் வந்து பாதசாரிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபெலிஷா பேக்கன், நெக்ஸ்ட் வந்து யாருன்னா வந்து ஹெல்ஹோரி ஃபெலிஷா அப்படின்ற ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பொருளியல். ஓகேங்களா? பொருளியல் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சந்தை. சந்தைன்னா என்னன்னா, கிராமங்கள்ல வாரம் வாரமோ, இல்ல மாசம் மாசமோ பொதுவா ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து நேரா சந்திச்சு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒருங்கிணைச்சு விற்பனை செய்யும் இடம், வாங்கும் இடம் தான் சந்தைன்னு சொல்லுவாங்க. நுகர்வோர்னா கன்சியூமர்ன்னு சொல்லுவாங்க. பொருட்கள பயன்படுத்துவோம் வந்து நம்ம தான் கன்சியூமர்ஸ். இப்ப சந்தையில விக்கிறாங்க விவசாயிகள்னா நம்ம வாங்குறோம். நம்ம கன்சியூமர்ஸ். நுகர்வோருடைய பொருட்கள் என்னன்னா, அன்றாட தேவைகள பூர்த்தி செய்ய மக்கள் வந்து அங்காடிகள்ல, கடைகளுக்கு போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துக்காட்டு அரிசியாகட்டும், துணிகள், மிதிவண்டிகள், காய்கறிகள். சேமிப்பு அப்டின்னா, நான் வந்து ஒரு ₹10க்கு நான் வந்து எனக்கு ஒண்ணு வாங்கணும். நான் வந்து ஒரு ₹15 எடுத்துட்டு போறேன். நான் எனக்கு வந்து ஆஃபர்ல ₹8க்கு அந்த பொருள் தராங்கன்னா, ₹2 நான் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போய் அந்த ₹2 சாக்லேட் வாங்கிக்க கூடாது. அந்த ₹2 எடுத்துட்டு போய் சேவிங்ஸ்ல நம்ம போய் வைக்கலாம். இதான் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வருங்காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம சேமிச்சு இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உணவு தேவைக்கும், தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தேவை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபுட்ட தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபுட் அப்படின்றது. வேளாண்மை, கால்நடைகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், நெக்ஸ்ட்டு தாது பொருட்கள் போன்றவை சேகரித்தல். கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவைகள் சேகரித்தல், மரம் வெட்டுதல் ஆகும். முதல் நிலை. 2ஆம் நிலை. இந்த கேள்விகள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நெறைய டைம் முதல் நிலை எது, செகண்டரி எதுன்னு கேட்டிருக்காங்க. 2வது நிலைன்னா, வேளாண் அடிப்படை தொழில்கள் ஆகட்டும். பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல் இது எல்லாமே. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்கள் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைகள் பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல். அதான் தொழில்துறைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காகித தொழில், மரச்சாமான்கள், நெக்ஸ்ட்டு சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்றவைகள். நெக்ஸ்ட்டு 3ஆம் நிலைன்னு பார்த்தீங்கன்னா, சேவைத்துறை தொழில்கள்னு சொல்லுவாங்க. முக்கிய வர்த்தகம், தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, அந்த தகவல், சாலை, ரயில், கடல் இதெல்லாமே ஆகாயம் போக்குவரத்துகள், வங்கி, பணப்பரிமாற்றம் இதெல்லாம் 3ஆம் நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 8த் அண்ட் 7த் உடைய ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிஸ் எல்லாமே முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமூக அறிவியல் 8ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகிரும். அதில வந்து ஒரு 8 யூனிட் இருக்கு. புவியியல் பொறுத்தவரைக்கும் ஒரு 8 யூனிட் இருக்கு. குடிமியல் பொறுத்தவரைக்கும் ஒரு 7, பொருளியல் பொறுத்தவரைக்கும் ஒரு 2 இருக்கு. ஓகேங்களா? இத வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ்ல இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்சா போட்டுர்றேன். ஏன்னா வந்து இது 8த் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த 8த் நீங்க பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நெறைய லெசன்ஸ் இருக்கும் பாருங்க. 8த்துக்கு மட்டுமே நம்ம 1 டே தேவைப்படும். இன்னைக்கு, நாளைக்கு சேர்த்து நம்ம 8த் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து 8த் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா 6த், 7த் வந்து அப்படியே ஓரலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8த் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நடுவுல விடப்பட்ட பகுதிகள்லாம் நான் வந்து நாளைக்கு வந்து சொல்றேன். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா? இல்ல 8த்ல இன்னைக்கு ஒரு லெசன் முடிஞ்சா பார்த்துடலாம். ஓகே. 8வது அலகுடைய முதல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. இந்த ஐரோப்பியர்கள் யார் என்ன பண்றாங்கன்னா, 18ஆம்லேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை வராங்க. அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு பயணியா தான் வராங்க. வர்த்தகம் செய்யறதுக்கும், அவங்களுடைய சமயத்த பரப்புறதுக்கும் பொதுப்பணி ஊழியர்களா வராங்க. ஆனா அவங்க செஞ்சது இதானா? அவங்க வந்து பொதுப்பணி ஊழியர்களா இருக்காங்களா? இல்ல வர்த்தகம் செய்றாங்க, இல்ல நம்மளயே ஆட்டி அடிமையா வைத்திருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்தில முதல்ல போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க. அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் அவங்க எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அலுவலக செயல்பாடுகள பதிவேடுகள வந்து பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த ஜேம்ஸ்ன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் இந்த வருஷம் வந்தாரு. இந்த வேலை செய்தாரு. இத்தன நாள் வந்தாரு. இத்தன ஊழியர்கள் இருந்தாங்க. இவ்வளோ சம்பளங்கள் குடுத்தாங்கன்னு பதிவேட்டு முறை ரிஜிஸ்டர் அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முறைய மாடர்ன் டெக்னாலஜிய எடுத்து மாத்துறாங்க. இது அடிப்படையில நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், அட்டெண்டன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. எழுதப்பட்ட ஆதாரங்கள் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வரலாறு குறிப்பு ஆவணங்கள் மிக முக்கியமானது
ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பாகும். யாரு? ஆனந்தரங்கர் அப்படின்ற இடத்துல வந்து நாட்குறிப்பாகும். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக துபாஷின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த நெறைய பார்த்தீங்கன்னா வந்து குமஸ்தா, துபாக்ஷி அப்படின்ற ஒரு அந்த போஸ்ட்லாம் நெறைய இருந்திருக்கும். 1736கள்லேருந்து 1760 வரைக்கும் இவர் வந்து எழுதியிருந்திருக்காரு. இவருடைய நூற்குறிப்புகள்ல இந்திய உறவு முறை குறித்து எழுதியுள்ளார். இந்திய உறவு முறை குறித்து எழுதியுள்ள பேர் என்னன்னா, அனந்தரகர் அவர்கள். யாருன்னா, துபாஷியா இருக்காரு. பிரெஞ்சுக்கு பாண்டிச்சேரில ஒர்க் பண்றாரு. ஆவண காப்பகங்கள்ல NAIன்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா, புதுடெல்லியில இருக்கும். இது வந்து வரலாற்றுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சேகரித்து வைப்பார்கள். ஓகேங்களா? ஆவண காப்பகம். 1642கள்ல டச்சு பதிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. இவை கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையவை. இந்த பதிவு காலம் 1657கள்லேருந்து 1845 காலகட்டம் வரைக்கும் இருக்கும். டச் இது. டேனிஷ் வந்து 1777 வந்து 1845 வரைக்கும். சேகரிப்பு பார்த்தீங்கன்னா 45 தான். ஒருத்தரது 1657கள்ல, இன்னொருத்தரது 77கள்ல. ஓகேங்களா? 18த் செஞ்சுரி, 17த் செஞ்சுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை நாட்குறிப்பு பதிவுகள்ல வந்து அந்த ஆவணம் வந்து டாட்வெல் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பெரும் முயற்சியில் வெளியிடப்பட்டது. யாருடையது? டாட்வெல் அவர்கள் 1917கள்ல. ஸோ பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க ரொம்ப முக்கியமானது இதான். ஓகேங்களா? புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர், இந்தியா கேட் பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை. இது 3 உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வராது. டெல்லி. ஓகேவா? ஸோ வந்து பிரான்ஸ். ஓகேங்களா? பிரான்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி. ஓகேங்களா? ஸோ ஓகே. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து யார்கிட்டயோ கோச்சுப்போம். ஓகேங்களா? பிரான்சிஸ் கோச்சி சண்டை வந்துச்சுன்னா கோச்சுப்போம். லூயி கோட்டை அப்படின்றது பாண்டிச்சேரி. ஓகேங்களா? லூயிஸ் வந்து பாண்டிச்சேரியில இருக்காங்களாம். ஜார்ஜ் வந்து சென்னை. உங்களுக்கு தெரியும். டேவிட் கோட்டை கடலூர். ஓகேங்களா? நம்ம டே டைம்க்கு வந்து என்ன பண்ணுவோம், கடலுக்கு போகணும் தான் இருக்கும். டே டைம் ரொம்ப சன் அதிகமாக இருக்கும். ஸோ பீச் பக்கமாக போகலான்னு இருக்கும் கடல். ஓகேங்களா? இந்தியாவில் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில் உள்ளது. இது வந்து 1949கள்ல நிறுவுறாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாரு அப்படின்னு கேள்விகள் கேட்டா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அவர்கள். யாரு? ஃபாரஸ்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாணயங்கள்லாம் நிறைய வெளிவருது. 1862கள்ல ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்ட நாணயம் தான் நவீன இந்தியாவுடைய முதல் நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 7ஆம் எட்வர்ட் அவர்கள் தனது உருவம் தரங்கிய நாணயத்தை வெளியிடுறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் தான் யாருன்னா 7ஆம் எட்வர்ட் அவர்கள். ஓகேங்களா? ரூ. 5 நோட்டு வந்து முதல்ல வெளியிடுறாங்க. 1938கள்ல 1935கள்ல ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1690கள்ல புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. சரி, ஐரோப்பிய வருகைன்னு சொல்லியாச்சு. இந்த ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருப்போம். இல்லைன்னா இது வந்து பிஜிடிஆர்பில நம்ம பார்த்துருப்போம். கிபி 1457 துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டு, பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போர்ச்சுகீசரை பொறுத்த வரைக்கும் மாலுமி ஹென்றி அவர்கள் இம்பார்ட்டன்டானது. பார்த்திலோமே டயஸா 1987கள்ல போர்ச்சுகீஸ் மாலுமியான தென்னாப்பிரிக்கா கூடிய தெற்கு முனைக்கு வந்தடைகிறாங்க. மன்னர் 2ஆம் ஜான் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க. ஓகேங்களா? வாஸ்கோட காமாவை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1498கள்ல கள்ளிக்காட்டுக்கு வராங்க. அப்போ மன்னராக இருந்தது கேரளா சாம்ரின் அவர்கள். இவருடைய முதல் இந்திய பயணம் இதுவாகும். 3 முறை வந்திருப்பார். ஓகேங்களா? மொசாம்பிக் அப்படின்ற பகுதிக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அடைவார். அதுக்கப்புறம் காலிக்கத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 13 கப்பலில் வந்து வராங்க. 100 வீரர்களை கூப்பிட்டு வந்து 1500கள்ல வந்துட்டு கேலிக்கட்டுக்கு வருவார். 48கள்லேயே வந்துருவாங்க. ஓகேங்களா? 1501ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, 20 கப்பல்களுடன் 2வது முறையா வராரு. கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. தொடர்ந்து கள்ளிக்காட்டு, கொச்சி, கேலிக்கட்டு, கொச்சி பகுதிகள்ல வர்த்தக மையம் நிறுவுறாங்க. இதனால் கோபம் அடைறாரு சாம்ரின். "என்னடா உங்களுக்கு வந்துட்டு நான் எதுக்கு விட்டேன் ஃபர்ஸ்ட்டு? நீங்க வந்து சும்மா வந்துட்டு வர்த்தகம் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கே ஆப்பு வைக்கிறீங்கன்னு" கோவமாகுறாரு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசர்கள் என்ன பண்றாங்க, தாக்குதல் வந்து மன்னர் சாம்ரின் வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிழக்கு இந்திய கம்பெனி முதலாக கொச்சின்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 3வது முறை வாஸ்கோ ட காமா அவர்கள் 1524கள்ல வராரு. நோய்வாய்ப்பட்ட டிசம்பர் மாதம் 1524கள்ல கொச்சியிலே காலமாகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்மெய்டா, அல்பர்கியோ அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. யார் மேம் இவங்க அப்படின்னு கேட்டா, இவங்க தான் அந்த போர்ச்சுகீசியர்களுடைய கவர்னரா இருப்பாங்க. முதல் கவர்னர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாரு. அவர் தான் அல்மெய்டா அவர்கள். ஓகேங்களா? சவுலுக்கு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு அருகில போர் வந்துட்டு நடக்குது. முஸ்லீம் வந்து கூட்டுப்படைகள போர்ச்சுகீசியர்கள தோற்கடிக்கிறாங்க. ஓகேங்களா? 1889கள்ல ஆசியாவுடைய கடற்படை மேலாதிக்கத்த போர்ச்சுகீசியர் நிலைநாட்டுறாங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பிரான்சிஸ் டி அல்மெய்டா தான். 1505கள்லேருந்து 509 வரைக்கும். அல்பென்சோ டி இவர் தான் வந்து உண்மையாவே போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை வந்து நிறுவுறாரு அப்படின்னு சொல்றாங்க. கோவை வந்து
510 நவம்பர்ல பீஜப்பூர் சுல்தானிடம் கைப்பற்றியவரும் இந்த அல்புகர்க் அவர்கள் தான். 1515கள்ல பாரசீக வளைகுடால இருக்கக்கூடிய ஆர்மஸ் அப்படின்ற துறைமுக பகுதிகள்ல போர்ச்சுகீசியருடைய ஆதிக்கத்த விரிவுபடுத்துறாரு. இந்திய பெண்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் திருமணத்த ஊக்குவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாலும் இந்த அல்புகர்க் அவர்கள் தான். விஜயநகர பேரரசுடன் நட்புறவு கொண்டவரும் இவர் தான். இதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாரு. அந்த அளவுக்கு ஃபெமிலியர்லாம் இருக்க மாட்டார். சும்மா இருப்பார் ஆனா. ஏன்னா நினோ டிகுன்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1534கள்ல குஜராத்த பகதூர் ஷாவிடம் வந்து பசின் பகுதியை கைப்பற்றார். எந்த பகுதி? பசின் பகுதியை கைப்பற்றிய போர்ச்சுகீஸ் ஆளுநர் யாரு? யாரிடம் கைப்பற்றினார்கள் வந்தா, பகதூர் ஷாவிடம் கைப்பற்றாரு. குஜராத்ல பசின் பகுதி 1834ல. 37ல டையூ குஜராத் உள்ளூர் தலைவர்களிடம் வந்து டாமனியும், 1848கள்ல சால்செட்டையும் கைப்பற்றார். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் மேற்கு கடற்படை பகுதி கோவா, டையூ, டாமன், சால்செட், பசின், சவுல் மற்றும் மும்பை. வங்காள கடற்பகுதி பகுதி ஹுக்ளி. சென்னை வந்துட்டு சாந்தோம். ஓகேங்களா? ஸோ புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை இந்தியாவுக்கு கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் பரவியதும் இந்த போர்ச்சுகீசியர்கள் தான். 1556கள்ல கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. 63கள்ல ஐரோப்பாவில் எழுத்தாளர் ஒருவர் 1563கள்ல ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூலையும் அச்சிட்டு வெளியிடுறாங்க. இங்க பாருங்க 56ல வருது, 63ல வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில டச்சுக்காரர்கள் எப்படின்னாங்க, டேனியர்கள் எப்படின்னாங்க, அதுக்கப்புறம் நெதர்லாந்து சார்ந்ததா டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி 1602கள்ல வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு புலிக்காடுன்னு சொல்லுவோம். 1690கள் வரைக்கும் இருக்காங்க. இவர்கள் வந்து வர்த்தகம் செய்த இந்திய பொருட்கள் வந்து பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி, கருப்பு மிளகு மற்றும் நறுமணப் பொருட்கள். இவர்கள் வர்த்தக மையங்கள் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சி. டச்சுக்காரர்களுடைய வீழ்ச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரடாப்பூர்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்களை தோற்கடிச்சிடுவாங்க 1759கள்ல. தமிழ்நாட்டில டச்சுக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் போர்ட்டோ நோவா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? குருலா கேல்டிரியா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டைய வந்துட்டு டச்சுக்காரர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. எங்கன்னா பழவேற்காட்டுல. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து ஜஹாங்கீர் கிட்ட கேட்பாங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவாங்க. ஸோ 24 இயக்குனர்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். 8th யூனிட். ஏன்னா கொஞ்சம் 8th வந்து கொஞ்சம் நெறைய படிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ். 8th மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே தம்ஸ் அப் பண்ணுங்க.